அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோஸ் கிச்சன் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பொரியல் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து கடுகு, அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் வெந்தயம், கடலைப்பருப்பு கொஞ்சம், இதை வந்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். கடுகுலாம் வெடித்து அது பருப்பெல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா ஒன்று, அப்புறம் வரமிளகா ஒன்று சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 2 வரமிளகாயும் சேர்த்துருக்கேன். 2 வரமிளகா, பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கேன். இது மாதிரி சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். முள்ளங்கி வந்து இது மாதிரி தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இன்றைக்கி பொரியல் செய்யலான்ட்டு, அதனால் இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளிலாம் நான் எதுவும் சேர்த்தலை. இந்த சீரகம், வெந்தயம் இது சேர்த்துருக்கோம் இல்லையா, இது சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். பொரியல் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதுக்கு வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். முள்ளங்கி வந்து உப்பு நல்லா உரியும், அதனால் நீங்கள் வந்து பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலந்துட்டு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. அது வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து பச்சை பயிறு, தக்காளி போட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். அதை வந்து இது மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. ஒரு 5 விசில் விட்ருக்கேன். அது நல்லா கடைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு தாளிச்சிட்டு அது கூட சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வதக்கிறது, தாளிக்கிறது எல்லாமே வெங்காயம் இதை போட்டு தாளிக்கிறதா வரும். மிளகா போடுறது மட்டும் நம்ம பச்சை மிளகா இல்லை வரமிளகா மாற்றி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகா போட்டு இந்த குழம்பு செய்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் இருக்கிற பருப்புலாம் நல்லா தண்ணி விட்டு கலக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக சேர்த்தா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், 4-5 மிளகு, 4 பூண்டு போட்டுட்டு நல்லா இடிச்சிக்கோங்க. இடித்து இதையும் அந்த பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பச்சை பயிறு கூட இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. கலந்துட்டு இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த குழம்புக்கு 2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இது அளவாக இருக்கும். போட்டு நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி கொதிக்க விடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இடையில வந்து நம்ம முள்ளங்கி ஒரு வாட்டி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து தண்ணி இல்லாமையே வெந்துக்கும். அதுலேயே தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு சாம்பார் பொடி அரைச்சோம் இல்லையா, அந்த சாம்பார் பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த பொடி வந்து நான் எப்படி அரைச்சேன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வேணால் தர்றேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அதை போட்டுட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. கலந்துட்டுட்டு தட்டு வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது வந்து சீக்கிரம் வெந்துடும். தண்ணி காய் தானே, அதனால் சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ பருப்பு வந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க. முள்ளங்கி வந்து இது மாதிரி பொரியல் வந்து தண்ணி விடாமல் வேக வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாசமும் போயிடும். இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பை நிறுத்திட்டு வேறு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிளகா பொடி வந்து நான் வீட்டில் அரைச்ச பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறப்ப வந்து அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு கொதிச்சோன்னா அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது வந்து இப்போ பருப்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பு வாசனை வந்து நல்லா கமன்னு இருக்கணும். நம்ம கொதிக்கும் போது குழம்பு வாசனை வந்தால் அது வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதே போல் குழம்பு ரெடி ஆச்சு. தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டு தாளித்து வச்சுருக்கேன். இப்போ மாவு வந்து நேற்று ஆட்டின மாவு இருக்குது. அதில் வந்து தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். வேணால் பச்சை பயிறு குழம்பும் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் தோசைக்கு. இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் பார்க்கலாம். இப்போ நான் அந்த இடையில வந்து இதை குழம்புலாம் கொதிக்கிற டைமில் பாத்திரத்தெலாம் கழுவிட்டேன். இப்போ தோசை வந்து ஊற்றும் போது பாத்திரம்லாம் எதுவும் இல்லை. அதனால் தோசை வந்து நின்று ஊற்றிக்கலாம். இப்போ பாத்திரம் கழுவணும் அது இது செய்யணும் அப்படிலாம் இல்லை. இப்போ சட்னி ரெடியாக இருக்குது. தோசை ஊற்றிட்டேன். இதை வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. இந்த டைமில் வந்து நம்ம எல்லா டிஃபன்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு, சிங்க்கு இதெல்லாம் கழுவி தொடச்சிக்கலாம். அடுப்பு வந்து க்ளீனாக தான் இருக்குது. ஈரத்துணியில் மட்டும் வச்சு தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சிங்க்கு மட்டும் நம்ம பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு இதை மட்டும் கழுவாமல் வச்சுருக்கேன். இதை மட்டும் கழுவிக்கலாம். இப்போ ஸ்டாண்டை வந்து எடுத்து கீழே வச்சுக்கலாம். கீழே வச்சுட்டு நம்ம சிங்க்கை வந்து நான்
விம் ஜெல் வந்து தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா தெளிச்சிட்டு ஒரு கம்பி நார் வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்தோம்னா கீறல் விழுந்துடும். அதனால் கொஞ்சம் அந்த பஞ்சு நார் வச்சு தேய்க்கிற மாதிரி லைட்டாக தேய்ச்சா போதும். ஏன்னா நம்ம டெய்லி தேய்ச்சி கழுவுறது தானே, அதனால் அழுக்கெல்லாம் அதிகமாக இருக்காது. இந்த பைப்லாம் தேய்க்கும் போது ரொம்ப அமுத்தி தேய்க்கக்கூடாது, அந்த ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அதனால் நீங்கள் லேசாக தேய்ச்சா போதும். அந்த உப்பு படிஞ்சிருக்கிறத மட்டும் தேய்ச்சா போதும். அதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா சைட்லெலாம் தேய்ச்சிட்டு மேலே அந்த செவுத்துலேயும் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுறணும். தேய்ச்சி விட்டுட்டு இது மாதிரி தண்ணி போகிற இடத்துலையும் நல்லா தேய்ச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும். அது மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் கழுவுங்க. அப்படியே பைப்பை திருவி விட்டோம்னா தண்ணி நிறைய வேஸ்ட் ஆயிரும். கீழெல்லாம் போயிட்டே இருக்கும், நம்ம அங்கே தேய்ச்சிட்ருப்போம். அதனால் இது மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் பிடிச்சிட்டு மெதுவாக திருவி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி கழுவிக்கலாம். கழுவிட்டு இது மாதிரி வைப்பர் வச்சு தண்ணியெல்லாம் தள்ளி விட்டோம்னா க்ளீனாக இருக்கும். தண்ணியும் நிற்காது. தண்ணி நின்னா தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி சாரையாக தெரியும். தண்ணி நிற்காத மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே தள்ளி விட்டுட்டிங்கன்னா அந்த சாரையாக இருக்கிறதெல்லாம் இருக்காது. அப்போ வந்து சிங்க் வந்து நல்லா க்ளீனாக பளபளன்னு இருக்கும். தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும். எங்கே இருந்தாலும் தண்ணி நின்றுச்சுன்னா தான் அந்த உப்பு படியும். உப்பு படிஞ்சிச்சின்னா சாரையாக தெரியும். அதனால் நீங்கள் இது மாதிரி வைப்பர் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் உள்ளே தள்ளி விட்ருங்க. முடிஞ்ச ஒரு கிளாத் வச்சு கூட தொடச்சி விடலாம். கிளாத் வச்சு தொடச்சிட்டோம்னா ஈரம் சுத்தமாக இருக்காது, உப்பும் படியாது. உப்பு படிகிறதுனால தான் அந்த வெள்ளை வெள்ளையாக தெரியறதெல்லாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி வைப்பர் வச்சு நல்லா தண்ணியெல்லாம் உள்ளே தள்ளி விட்ருங்க. தள்ளி விட்டுட்டு இந்த வைப்பரு அந்த கம்பி நார் இதெல்லாம் வந்து நல்லா அலசி வச்சுக்கலாம். அலசி வச்சுட்டு நம்ம சோப்பு, பாத்திரம் கழுவுன சோப்பு, அந்த ப்ரஷ் இதெல்லாம் நல்லா கழுவி அலசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சோப்பு டப்பாவையும் ஒரு அலசி வச்சிடணும். சுத்தமாக இருக்கும். இது வந்து சிங்க்கு கழுவுறது, பாத்திரம் கழுவுறது தனித்தனியாக இருக்கும். இந்த மூடியும் கழுவிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஹோல்ஸில் வச்சுட்டோம்னா க்ளீன் ஆயிரும். இதை மாதிரி நீங்களும் சிங்க்கை வந்து சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.